சினிமா நடிகர்கள் அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி உங்களோட மூவி அப்டேட் வருதோ இல்லையோ, ஆனால் அவங்கள பற்றின கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அடிக்கடி வரும். அப்படிதான் ஒரு ஹீரோயினுக்கு நடந்த ஒரு பிரச்சனையை பற்றி ரீசெண்டாக அவங்க ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க யார் எந்த ஹீரோயின் அப்படின்றத பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துருங்க. தென்னிந்திய அளவில் முன்னணி கதாநாயகியாக இருக்கவங்க தான் சாய் பல்லவி. இவங்க இப்போ ரீசெண்டாக வந்து 4000 கோடி பட்ஜெட்டில் பிரம்மாண்டமாக உருவாகிட்டு இருக்க ராமாயணா அப்படின்ற படத்தில் நடிச்சிட்டு வராங்க. சாய் பல்லவி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே மோஸ்ட்லி இவங்களை பற்றின கான்ட்ரவர்சியான விஷயங்கள் அதிகமாக நம்ம சோஷியல் மீடியாவில் பார்க்கவே முடியாது. சமீபத்தில் தான் இவங்களோட ஃபோட்டோஸ்லாம் மாஃபிங் பண்ணிட்டாங்க அப்படின்ற மாதிரி நிறைய தகவல்கள் வெளியாயிட்டு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் இவங்களோட அந்த மாதிரி ஃபோட்டோஸ் வெளியானா கூட நிறைய பேர் வந்து சாய் பல்லவிக்கு தான் சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. சில பேர் இது ஏஐ ஃபோட்டோ அப்படின்னு சொன்னாலும், இன்னும் சில பேர் வந்து ஒருவேளை அவங்க மாடர்ன் ட்ரெஸ்ஸே போட்டு இப்படி ஃபோட்டோ போட்டாலே என்ன தப்பு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஆதரவாக தான் பேசிட்டு இருந்தாங்க. அதை தொடர்ந்து பார்த்தீங்கன்னா சாய் பல்லவி ரீசெண்டாக ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப எமோஷனலாக ஷேர் பண்ணியிருக்காங்க. என்னன்னா, கடந்த சில வருஷத்துக்கு முன்னாடி நடந்த ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் வந்து சாய் பல்லவி கிட்ட நீங்க மலையாளி அப்படின்னாலுமே தெலுங்கு அப்படி இவ்வளோ சரளமாக பேசுறீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதுக்கு சாய் பல்லவி நான் மலையாளி கிடையாது, நான் தமிழ்நாட்டை சேர்ந்த பெண் அப்படின்னு பதில் சொல்லியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறமா அந்த வீடியோ சோஷியல் மீடியாவில் ரொம்பவே தப்பாக வந்து போர்ட்ரேட் பண்ணி வெளியிட்டுட்டாங்க அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா மலையாளி அப்படின்னு கூறினதுக்கு சாய் பல்லவி வந்து கோவமாயிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு போலியான தகவலை வந்து எல்லாருமே பரப்பிட்டாங்க. இதனால தேவையற்ற விவாதங்கள் எல்லாமே வந்துச்சு. மலையாளத்தில் இவ்வளோ படங்கள் நடிச்சுட்டு இப்படி மலையாள மொழியை இப்படி அசிங்கப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் அவங்க கிட்ட கேள்வியும் கேட்டாங்களாம். ஸோ இதை தொடர்ந்து தான் இந்த பிரச்சனையை பற்றி ரீசெண்டாக அவங்க பேசுகிறப்போ ரொம்ப எமோஷனலாக வந்து சாய் பல்லவி ஷேர் பண்ணியிருக்காங்க. நான் சொல்லாத விஷயத்த சொன்னதாக காட்டினதை பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே ஷாக்கிங்காக இருந்துச்சு. அது எனக்கு பெரிய மன அழுத்தமாகவே இருந்துச்சு. நான் கோயம்புத்தூரில் பிறந்து வளர்ந்த தமிழ் பெண் அப்படின்றத மட்டும்தான் சொன்னேன். எந்த மொழியையோ மக்களையோ குறைச்சி பேசுகிற எண்ணம் எனக்கு இல்லவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சாய் பல்லவி ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய ஹீரோயின்ஸ்க்கும் சரி ஹீரோஸ்க்கும் சரி இந்த மாதிரி இன்சிடென்ட் வந்து நடந்திருக்கு. ஏன்னா மோஸ்ட்லி அவங்க என்ன விஷயம் சொல்ல வராங்களோ அதை அப்படியே தப்பாக போர்ட்ரேட் பண்ணி சோஷியல் மீடியாவில் வெளியிடுறதா இருக்கட்டும், இல்லை நான் சொல்ல வந்த கருத்தே இது கிடையாது, அவங்க தப்பாக தான் அந்த வீடியோ வந்து போட்டிருக்காங்க, இல்லை எடிட்டில் வந்து கட் பண்ணி இந்த மாதிரி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து இந்த மாதிரி கண்டனம் தெரிவிச்சிருக்காங்க. அந்த விதத்தில் சாய் பல்லவி சொன்ன விஷயத்தையும் வந்து தப்பாக போர்ட்ரேட் பண்ணி இந்த மாதிரி போட்டாங்க. ஸோ இதை பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப ஷாக்கிங்காக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி ரொம்ப ஃபீல் பண்ணியும் பேசியிருக்காங்க. இதை தொடர்ந்து சாய் பல்லவிக்கு நிறைய பேர் ஆதரவு தெரிவிச்சிட்டு இருக்காங்க. ஏன்னா சாய் பல்லவி எடுத்துக்கிட்டா மோஸ்ட்லி சின்ன பசங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்குமே வந்து எல்லாத்தோட ஃபேவரட் ஹீரோயினாக இருக்கவங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனால் அவங்களுக்கும் வந்து இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் நடந்திருக்கு அப்படின்றத இவங்க சொன்னாதான்ப்பா தெரியுது. இந்த மாதிரி பண்ணுறதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமெண்ட்டில் சொல்லிடுங்க.